ஸோ இதில் வந்து நம்ம எத்தனை சாக்கி பார்த்தோம்? 5 சாக்கி பார்த்தோம், அதாவது தோஹாஸ். இதுக்கு ஏன் சாக்கி அப்படின்னு இன்னொரு பேர் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அன்னைக்கு பார்த்த மாதிரி சாக்கி சப்து சாக்ஷை சே பனா ஹே. சாக்ஷை அப்படின்னா நம்மளோட தமிழ் வார்த்தை தான் சாட்சி. சாட்சின்னா என்ன அர்த்தம்? நம்ம நேரடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை தான் சாட்சின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை இதை பார்த்த சாட்சி யாருப்பா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா அவர் நேரடியாக டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க? அத்தியக்ஷ அனுபவ். ஓகே, அத்தியக்ஷ சாரி பிரத்யக்ஷ அனுபவ், பிரத்யக்ஷ ஞான் யார்கிட்ட இருக்கோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சாக்கின்னு சொல்கிறோம். சாட்சின்னு சொல்லுவாங்க, பிரத்யக்ஷ ஞானம்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, இது வந்து உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேட்பாங்க. சாக்ஷி शब्द का अर्थ क्या है, சாக்கி शब्द से क्या अभिप्राय है, இந்த மாதிரி क्वेश्चन கேட்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு ரைட். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ எத்தனாவது தோஹா பார்க்கணும்? 6th தோஹா பார்க்கணும். ஹோப் 5 வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ 6th தோஹா போகலாம். நிந்தக் நேடா ராக்கியே ஆங்கனி குட்டி பதாய் बिन साबन पानी बिना निर्मल करे सुभाय. निंदक नेडा साखी. கபீர்தாஸ் ஜி இதில் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம என்ன பண்ணணும்? எப்பவுமே நம்மள நிந்தக் நேடா அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்றவங்கன்னு அர்த்தம். ஸோ ஒன் ஹூ இஸ் கிரிட்டிசைசிங் யூ, யாரா வேணாலும் இருக்கலாம் இல்லையா, உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். நீ தப்பு பண்ணும்போது அதை தப்புன்னு சொல்றதும், கரெக்டாக பண்ணும்போது அதை கரெக்டுன்னு சொல்கிறது தான் கிரிட்டிசைஸ் இல்லையா? கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற வேர்டை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதை பேட் டேர்மில் எடுத்துகிட்டு போகிறோம். பட் கிரிட்டிசைஸ்னா என்ன மீனிங்? வாட் எவர் யூ டூ அதை விமர்சிக்கிறது தான் கிரிட்டிசைஸ் இல்லையா? ஸோ நிந்தக்கு நேடா ராக்கியே, ராக்கியேனா ரக்கோ. ஸோ இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுற பர்சனை உன் பக்கத்தில் வச்சுக்கோ. ஆங்கனி குட்டி பதாய், முடிஞ்சா நீ என்ன பண்ணணும்? அவங்களுக்கு உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டில் பண்ணி கொடுத்துரு. ஆங்கனி அப்படின்னா வராண்டான்னு அர்த்தம். வீட்டுடைய முற்றம்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல கோட் யார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கோட் யார்டில் குட்டி பதாய், ஒரு குடில், ஒரு ஹட்டு மாதிரி பண்ணி கூட அவங்கள வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஜோம்படி, ஹிந்தியில சொல்றேன்னா ஒரு ஜோம்படி, ஒரு குடிசை பண்ணி அவங்கள வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, பின் சாபன் பானி பினா, பின் அப்படின்னா பினா வித்தவுட், வித்தவுட் சோப் அண்ட் வித்தவுட் வாட்டர், நிர்மல் கரே சுபாய். உன்னை அவங்க என்ன பண்ணிடுவாங்க? தேல் மேக் யூ வெரி பியோர். எப்போ உன்னை ஒருத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோ நீ என்ன பண்ணுவ? அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைப்ப, அந்த தப்பை வந்து நீ மாற்றிக்கணும்னு நினைப்ப. அப்படின்னு நினைக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி பர்சனை பக்கத்தில் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. யூ லிசன் டு தி வியாக்கியானம். कबीरदास जी कहते हैं कि निंदा करने वाले व्यक्ति को अपने पास रखना ही चाहिए. So whoever is criticizing you, நிந்தா அப்படின்னா நம்மள குற்றம் சொல்றதுன்னு அர்த்தம். whoever is criticizing you அவங்கள வந்து உன்னோட பக்கத்தில் வச்சுக்கோ. व्यक्ति को अपने पास रखना ही चाहिए. हो सके तो उसे अपने आंगन में कुड़िया झोंपड़ी बनाकर रखा चाहिए. हो सके तो उन्नाल मुडिயும் அப்படின்னா make a hut for him in the front of your house, in the veranda of your house. उसे अपने आंगन में कुड़िया झोंपड़ी बनाकर रखना चाहिए. वह हमें साबुन और पानी के प्रयोग के बिना, அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மள साबुन पानी के प्रयोग, सोप தண்ணி இதெல்லாம் இல்லாமே हमारे स्वभाव को स्वच्छ कर देता है. நம்மளுடைய स्वभावத்தை, நம்மளுடைய பிஹேவியரை அவங்க என்ன பண்ணுவாங்க? क्लीन பண்ணி கொடுப்பாங்க. स्वच्छ कर देता है. अर्थात अपनी निंदा सुनकर हम अपनी த்ரூ, ஆக்சுவலாக இது வந்து த்ரூடியும் ரூடியோனா பேட் திங்ஸ், பேட் டர்ம்ஸ், ஓகேவா? கோ சுதர் லேத்தே ஹே. ஸோ என்ன பண்ணுவாங்க? நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறதை வச்சு நம்மளுடைய தப்பை நம்ம தெரிஞ்சுக்குவோம். இஸ்ஸே ஹமாரி சுபாவகத் பூரியோம் தூர் ஹோ ஜாத்தி ஹே. இதனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய அந்த குணங்கள் என்ன ஆகுது? புராயியா, பேட் குணங்கள் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா, அது வந்து தூர் ஹோ ஜாத்தி ஹே, இட் வில் கோ அவுட் ஆஃப் அஸ் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஸோ திஸ் இஸ் தி 6th தோஹா. 7th one. After I finish, I'll ask you to explain. சரியா? அதனால நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 7th question பாருங்க. போதி படி படி ஜக்முவா पंडित भया ना खोय एके अशीर भवीखा पढ़ई सु पंडित हो. ओके, போத்தி படி படி ஜக்முவா. போத்தி அப்படின்னா புஸ்தக்னு அர்த்தம், புக். ஓகே, ஸோ பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க, கோயிங் ஃபார் காலேஜ், பிஹெச்டி பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. படி படி ஜக் முவா, முவானா மர்கயான்னு அர்த்தம், இறந்து போகிறாங்க. ஸோ ஒரு காலத்தில் புக்கை படித்து படித்து என்ன ஆகுறாங்க? அட் லாஸ்ட் தே டை. எஸ் டை, வாண்ட் டு சே சம்திங்? ஓகேம்மா.
பண்டித் பயா நா கோய். ஸோ யாருமே என்ன ஆகுது, பயானா ஹுவா, நோபடி ஹேஸ் பிகேம் அ பண்டித். இப்போ இவங்க வந்து ஹிந்தி பண்டிட்னு சொல்கிறோம், இவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. பண்டித் அப்படின்னா நல்லா படித்தவங்க, ஸ்காலர்ஸ். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, கபீர்தாஸ் என்ன சொல்கிறாரு, எல்லாரும் புக்கை படிக்கிறீங்களே தவிர யாருமே பண்டித் கிடையாது. எக்கே அக்ஷர் பீவ் கா. ஸோ அக்ஷர்னா அக்ஷர் சொல்கிறாங்க. ஓகே, ஒரே ஒரு அக்ஷர், பீவ்னா ஈஸ்வர், பகவானுடைய ஒரே ஒரு அக்ஷர் உங்களுக்கு தெரிஞ்சா கூட போதும். படைசு பண்டித் ஹோ, நீங்க என்ன ஆகுறீங்க, பண்டிதர் ஆகுறீங்க. எப்ப நீ பண்டிதர் ஆவ அப்படின்னா நீ புக்கு படிக்கிறதுனால ஆகுறது கிடையாது, கடவுளை பத்தி புரிஞ்சுக்கணும். அதுதான் ஒரு அக்ஷர்னு சொல்றாங்க. கடவுளோட ஒரு சின்ன துளி நீ தெரிஞ்சுக்கிட்டா கூட நீ பண்டிதர் ஆகுற அப்படின்னு சொல்றாங்க. Now listen here. कबीरदास जी कहते हैं कि यह संसार पुस्तकें पढ़ पढ़कर मृत्यु को प्राप्त हो गया. இந்த संसार என்ன ஆகுது, படிச்சு படிச்சு டெத்தை தான் வந்து பிராப்த் பண்றாங்க. பிராப்த்னா டு கெட். परंतु अभी तक कोई भी पंडित नहीं बन सका. सो என்ன ஆகுது, இப்போ வரைக்கும் யாரும் பண்டிதர் ஆகல. यदि मनुष्य ईश्वर भक्ति का एक अक्षर भी पढ़ लेता तो, ஒருவேளை மனுஷங்க ஈஸ்வர் பக்தியோட ஒரே ஒரு அக்ஷர், ஒரு லெட்டர் படிச்சா கூட वह अवश्य ही पंडित बन जाता है. अर्थात ईश्वर ही एकमात्र सत्य है. ஸோ அவர் என்ன மீன் பண்றாரு அப்படின்னா, கடவுள் தான் ஒரு உண்மையான பொருள். நீ படிக்கிற புக்கோ உன் புக்ஸில் கொடுத்துருக்கிறதோ விஷயம் கிடையாது. இந்த உலகத்தில் வந்து ப்ரிவைலிங் ட்ரூத் என்ன அப்படின்னா காட் மட்டும்தான். இசை ஜானே வாலா ஹி வாஸ்தவிக் ஞானி அவர் பண்டித் ஹோத்தா ஹை. த ஒன் ஹூ நோஸ் வாட் காட் இஸ், ஒன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வாட் காட் இஸ், அவங்க மட்டும்தான் பண்டிதர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ வில் கோ ஃபார் தி லாஸ்ட் ஒன். ஹம் घर झालिया आपना लिया मुराड़ा हाथी अब घर झालौ धास का जे चले हमारे साथी. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தோஹா. மோஸ்ட் ஆஃப் தி கொஷின் பேப்பர்ஸ்ல இது கேட்பாங்க. ஏன் அப்படின்னு பாருங்க, இதுல ஹம் घर झालिया आपना, ஏன்னா இதுல வந்து நிறைய இன்டைரக்டான விஷயம் உங்களுக்கு இருக்கும். அவர் என்ன சொல்றாரு கபீர்தாஸ் ஜி, ஹம்னா இங்க அவரை சொல்றாரு, என்னுடையன்றது இதற்கு பதிலா எங்களுடைய, என்னுடையன்னு சொல்லுவாங்க இல்லையா, மேரான்னு சொல்லாம ஹம்னு சொல்றாரு. எங்களுடைய வீட்டை ஜாலியா ஆப்னா, ஆப்னா அப்படின்னா அப்னா, என்னுடைய வீட்டை நானே எரிச்சிட்டேன்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல அவங்க வீடுன்னு என்ன மீன் பண்றாங்கன்னா அவருடைய இக்னரன்ஸ். ஓகே, அவருடைய அறியாமை, அவருடைய என்னன்னு சொல்றது, நான்ன்ற அகம்பாவம், இது எல்லாத்தையுமே அவர் வந்து என்ன பண்றாரு, எரிச்சிடுறாரு. हम घर झालिया आपना लिया मुराड़ा हाथी. முராடா அப்படின்னா வந்துட்டு ஒரு கொம்புல வந்து நம்மளுக்கு மேலே நெருப்பு எரியும் இல்லையா. இப்போ நம்ம இருட்டிலலாம் போகும்போது they'll be having a long stick, at the end they'll be having a fire இல்லையா. அதோட நேம் எனக்கு தெரியல, பட் அதை சொல்றாரு அவர். some people they'll say முராடா as torch also. nowadays அதோட பேர் டார்ச்னு வந்துருச்சு, பட் முராடா அப்படின்னா கொம்புக்கு மேலே தீ எரியும்ல, அதை தான் சொல்றாங்க. லியா முராடா ஹாதி. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், கையில் வந்துட்டு அந்த கொம்பு வெளிச்சத்தை வந்து கையில் எடுத்துக்கிட்டேன். என்னோட வீட்டை நான் எரிச்சிட்டேன், பட் என்னோட கையில் நான் வந்து கொம்பு எடுத்துட்டேன். அப்போ घर झालौ धास का चे चले हमारे साथी. இப்போ நான் எதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னா, चे चले हमारे साथी, என் கூட யாரெல்லாம் வரத்துக்கு தயாராக இருக்காங்களோ, whomever is ready to come with me. அப்போ கம் வித் மீன் இவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா காடை மீட் பண்ணுறதை மீன் பண்ணுறாரு. अब घर झालौ धास का, இப்போ நான் என்ன பண்ணுறேன், அவங்க வீட்டையும் நான் எரிக்கிறேன். அப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, என்னுடைய அறியாமையே நான் எரிச்சிட்டேன், என்கிட்ட இப்போ அறியாமை இல்லை, ஐ எம் கோயிங் டுவர்ட்ஸ் தி காட். நீயும் என் கூட வர அப்படின்னா ஜே சலை ஹமாரி சாத்தி, இஃப் யூ ஆர் ஆல்சோ வில்லிங் டு கம் வித் மீ, உன்னுடைய வீட்டையும் நான் எரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பாருங்க, மீனிங் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், வியாக்கியா பார்க்கும்போது. कबीरदास जी कहते हैं कि हमने पहले अपना घर जलाया. So what did I do? I just burnt my house. फिर जल्दी हुई, एक्चुअली இது फिर ஓகேவா, தப்பா இருக்கு அந்த இடத்துல பிரிண்டிங். फिर जल्दी हुई लकड़ी को हाथ में ले लिया. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், எரிஞ்சிட்டு இருக்க அந்த கட்டையை வந்துட்டு அந்த லாங் ஸ்டிக்கை, உடன் ஸ்டிக்கை வந்து I have taken in my hand. अब हम उसका घर जलाएंगे जो हमारे साथ चलेगा. ஸோ நான் இப்போ வந்து I am ready to burn their house also. अर्थात இப்போதான் உனக்கு மீனிங் கொண்டு வராங்க. अर्थात पहले हमने अपने घर की बुराइयां नष्ट की. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், என்னுடைய வீட்டில் இருக்கிற பேட் திங்ஸை எரிச்சிட்டேன். ஸோ சொல்லுவாங்க இல்லையா, குட் திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லுவாங்களே, யூ ஷுட் பி தி இனிஷியேட்டர். அதுதான் இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்காரு. अपने घर की बुराइयां नष्ट की और अब हम अपनी शादियों की बुराइयां दूर करके
ஞான் கா பிரகாஷ். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க, முராடா நீங்கள் சொல்லியிருக்காருல, அது எதை மீன் பண்ணுறாங்கன்னா ஞான் கா பிரகாஷ். காட் இட். ஸோ அவர் கையில் இருக்கிற அந்த டார்ச் அப்படின்றது என்னன்னா ஞான் கா பிரகாஷ் ஃபைலானே சல் படே ஹே. ஸோ நான் அந்த ஞான் கா பிரகாஷை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக ஐ எம் ரெடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ வித் திஸ் ஆல் தி 8 தோஹாஸ் காட் ஓவர். இப்போ இந்த தோஹாவை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வியாக்கியாவை நல்லா படித்து பைஹார்ட் பண்ணணும். 1 to 8 நல்லா படித்து பைஹார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற வேர்ட்ஸ் எப்படின்னா இந்த வேர்ட்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. வாணி அப்படின்னா என்ன அந்த மாதிரி கேட்பாங்க. வாணினா என்ன, ஆபானா என்ன, இது எல்லாமே சின்ன சின்ன வேர்ட்ஸோட மீனிங் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படின்னா ஸோ இப்போ இதில் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து they would have given all the meanings. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு தோஹாவோட மீனிங்ஸு. பாணி அப்படின்னா போலி ஸ்பீச்சுன்னு அர்த்தம். ஆப்பா அகம் அகங்கார். கோயினா தியாக கர்னா. சீத்தல் ஷீத்தல் ठंडा. औरन दूसरों को होय होना. இந்த மீனிங்ஸை படிச்சுட்டு திரும்ப தோஹா படித்தாலும் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ நீங்கள் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி தோஹாஸ். அப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும், பயப்படவே வேண்டாம். இந்த பாருங்கள் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். செகண்ட் தோஹாவுடைய மீனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்ட் தோஹாவோட மீனிங். ஓகே. சுக்கியா மீன் சுக்கி, அரு இஸ் அஞ்ஞான் ரூபி அந்தகா, சோவை சோயே ஹுயே. இந்த மீனிங்ஸை படிச்சுட்டு தோஹாவை ரீட் பண்ணணும். உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா தோஹாவை நீங்கள் பைஹார்ட்டே பண்ணலாம். ஸோ தட் யூல் கெட் மோர் மார்க்ஸ். உங்களுக்கு அந்த பைஹார்ட் பண்ணுற திறமை இருந்துச்சு அப்படின்னா யூ ஜஸ்ட் கொஞ்சமாக இருக்கும் போதே பைஹார்ட் பண்ணிவிடுங்க. they will not ask all the dohas. ஸோ நீங்கள் ஒரு 8 தோஹாஸ் தான் இருக்குன்னா கண்டிப்பாக படிக்கலாம், தப்பு கிடையாது. சரியா? நான் டோட்டலி எவ்வளோ உங்களுக்கு இது இருக்குன்னு சொல்லியிருக்கேன் போய்ட்ரிஸு. எவ்வளோ 7 போய்ட்ரிஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதில் ஒன்று தான் உங்களுக்கு தோஹா, ஒன்று தான் தோஹா. அந்த தோஹாவில் 8 தோஹாஸ் தான். 2 lines பை ஹார்ட் பண்ண முடியாது, முடியும்ல? ஈஸி தானே? சரி. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட நோட்டில் டியூஷன் நோட்டில் இன்றைக்கி டேட் போட்டு ஒரு தோஹாவோட மீனிங்ஸை மட்டும் எழுதுங்க பார்க்கலாம். அதுதான் இப்போ சாக்கின்னு கொடுத்துருக்கோம்ல சொல்லலாம். அந்த சாக்கின் இதை தான் MCQ 1. இது இந்த சாக்கின்னு கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணுங்கள். சும்மா ரீட் அவுட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிறது எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு கடைசியில் வரணும். கடைசியில் தான் வந்து கொஷினுக்கு நீ கரெக்டாக எழுதிருக்கியா, ஏதாவது தப்பு பண்ணியிருக்க, இல்லை உனக்கு டவுட் இருக்குன்னா ஏன் அந்த இடத்துல தப்பு பண்ணன்றது உனக்கு தெரியணும். சரியா? இதில் கூட இப்போ அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு MCQ, 2 MCQ இருக்குது நம்மளுக்கு. அண்ட் தென் தி அதர் MCQs போகணும். MCQ 2. ஓகே, MCQ 2ல் போங்க. அது மாதிரி இருக்காது, இது வந்து ஜஸ்ட் அப்படியே ஜென்ரலாக இருக்கும். ஃபஸ்ட்டு அது பாருங்கள், நெக்ஸ்ட் இதை பாருங்கள். கபீர் ने कैसे लोगों को सुखी बताया है जो भोग विलास में लिप्त है. कबीर किस बात को लेकर दुखी है. ஸோ நமக்கே தெரியும் அது எந்த விஷயத்தில் ரொம்ப துக்கமாக இருக்காரு. பீப்புள் ஹூ ஆர் என்ஜாயிங் தியர் லைஃப், அவரை பார்த்து இவர் துக்கமாக இருக்காரு. अपनी गरीबी को लेकर, लोगों को भोग विलास के लिप्त लेकर, लोगों को अज्ञान को देकर. ஸோ என்ன வரணும் இதில்? A and B கிடையாது, A and B கிடையாது, தப்பாக போட்டிருக்காங்க இதில் ஆன்சரு. ஸோ இந்த மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் இதுவாக இருக்கணும். இதுதான் B and C தான் ஆன்சர் இதில். लोगों को भोग विलास में लुप्त देखकर. ஸோ இந்த பீப்புள் ரொம்ப எப்படி இருக்காங்கன்னா புக்த் விலாஸில் இருக்காங்களா, அவங்க போக் விலாஸில் இருக்கிறவங்கள பார்த்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இது 3rd என்னமோ 4th சாக்கியா இது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஷீட் பண்ணு. ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து வில் பி சீயிங் கொஷின் ஆன்சர்ஸில். கொஷின் ஆன்சர்ஸ் நம்ம போகிறதுக்கு முன்னாடியே இங்கே ரெக்கார்டிங் இருக்கும். ரெக்கார்டிங் பிரச்சனை ஒருத்தர் இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து இந்த கொஷின் ஆன்சர் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். அதை ஒரு தடவை கேட்டுட்டு வந்துட்டு நம்ம கிளாஸில் அட்டென்ட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு இப்போ நான் 3 ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து சாக்கி எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஒர்க் ஷீட் பண்ணணும், இந்த ரெக்கார்டிங்ஸை கேட்டுட்டு வரணும். உங்களுக்கு 2 days டைம் இருக்குது, பொறுமையாகவே பண்ணுங்கள். நம்ம ஃப்ரைடே தான் இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரைடே ஃபுல்லாக கபீர் கி சாக்கியா பக்காவாக முடிச்சிட்டோம்னா சண்டே வில் பி ரைட்டிங் டெஸ்ட். ஓகே சில்ட்ரன்? ஓகே மேம். ஓகே டன்னா? ஸோ ஜாலியாக படிங்க, கொடுக்குற ஒர்க்கை மட்டும் பண்ணிகிட்டே வாங்க. சரியா?